இந்தியா பூட்டான் நாடுகள் இடையிலான முதல் ரயில் சேவை திட்டம் குறித்த பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட்டுள்ளது. 3500 கோடி ரூபாய் செலவில் இந்தியா பூட்டான் இடையிலான ரயில்வே திட்ட பணிகளுக்கு இரு நாடுகளும் சம்மதம் தெரிவித்துள்ளன. ரயில் பாதை அமைப்பது பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோர் வெளியிட்டனர். இதன்படி அசாமின் கோக்ராஜர், பூட்டானின் சிராங் மாவட்டத்தை இணைக்கவும், மேற்கு வங்கத்தின் ஜல்பைகுரி மாவட்டம் பனாரத் மற்றும் பூட்டானின் சம்ஸ்தே பகுதிகளை இணைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. 3450 கோடி ரூபாய் செலவில் முதல் கட்ட பணிகளும் 577 கோடி ரூபாய் செலவில் இரண்டாம் கட்ட பணிகளும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இரு நாடுகள் இடையிலான போக்குவரத்து எளிதாவதுடன் தொழில், வர்த்தகம், சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்கு இந்த ரயில் பாதை திட்டம் மிகவும் பலனளிக்கும் என மத்திய அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இந்தியா, பூட்டான் நாடுகள் ஒன்றன் மீது ஒன்று அதீத நம்பிக்கை, மரியாதை, புரிதல் கொண்டுள்ளன. இந்த புதிய ரயில் சேவை அமலுக்கு வந்தால் இரு நாடுகளிடையே தொன்று தொட்டு வரும் கலாச்சார ரீதியிலான உறவு மேலும் மேம்படுத்தும். பூட்டானின் 13வது ஐந்தாண்டு திட்டத்தின்படி 2024-2029 ஆண்டுக்கான வளர்ச்சி திட்டங்களுக்காக இந்திய அரசின் சார்பில் 10,000 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுகிறது. இதன் மூலம் அந்நாட்டின் அடிப்படை உள்கட்டமைப்புகள் மேம்படும் என வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி கூறினார். இந்தியாவின் மிக முக்கியமான நட்பு நாடு பூட்டான். இரு நாடுகள் இடையிலான வர்த்தகம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. இந்த ரயில்வே திட்டத்தின் மூலம் பூட்டானின் 2 முக்கிய நகரங்கள் இந்தியாவுடன் இணைய உள்ளன. 90 கிலோமீட்டர் நீள ரயில் பாதை அமைக்கப்படும். இது அந்நாட்டிற்கும் நம் நாட்டிற்கும் நிச்சயம் மிகப்பெரிய பலனளிக்கும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். This project is basically connecting two very important cities of Bhutan. One is Gelaphu, as Foreign Secretary shared with us. This is being developed as a mindfulness city, and secondly Samse, which is an industrial city. The two projects will take off from the network of Indian Railways at Kokrajhar and Banarhat. The investment which is envisaged at this point of time is about 4,033 crore rupees, and the total length is about 90 kilometers. To be precise, 89 kilometers of railway network will be created.